Hi friends, Assalamu alaikum. Welcome to Smiya's Kitchen. Kerala recipe Chemmeen Chatti Choru எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரளா மட்டா ரைஸ் 1 கிளாஸ் எடுத்துர்க்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பீட்ரூட் தோரன் செய்யறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். 2 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும். 2 பீட்ரூட் திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். நல்லா வெந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கணும். பீட்ரூட் தோரன் ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் ஃப்ரை செய்கிறதுக்கு ப்ரான் எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். பிஞ்ச் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா பரட்டி வச்சிடணும், அது தனியாக இருக்கட்டும். ப்ரான் கறி செய்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். 2 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். 1 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 தக்காளி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணும். கொடம்புளி 4 பீஸ் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிச்சிருச்சு. ப்ரான் சேர்த்துக்கணும். ப்ரான் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரான் கறி ரெடி ஆயிடுச்சு. பேனில் எண்ணெய் சேர்த்து ப்ரானை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ப்ரான் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. பச்சைமாங்காய் சம்மந்தி செய்கிறதுக்கு 3 காஞ்ச மிளகா, 2 சின்ன வெங்காயம், 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கணும்.
பாதி பீஸ் மாங்காய் எடுத்து தோல் சீவிக்கணும். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடணும். மாங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. அப்பளம் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக மிளகாய் வறுத்து எடுத்துக்கோங்க. மொட்டை ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேக வைக்கணும். தண்ணியை கொதிக்க வச்சு அரிசியை சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. மூடி வச்சு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நார்மலாக கொதிக்க விடணும். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ வடிச்சுக்கலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மிளகாய், ப்ரான் ஃப்ரை, ப்ரான் கறி, அப்பளம், பீட்ரூட் தோரன், மாங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. மண் சட்டியில் இப்போ அசம்பிள் பண்ணலாம். கொஞ்சமாக ப்ரான் கறியை ஊற்றிக்கோங்க. இன்னொரு சட்டியில் ரைஸ் எடுத்து ப்ரான் கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கணும். மேலே நார்மலாக ரைஸை சேர்த்துக்கோங்க. ப்ரான் ஃப்ரை, மாங்காய் சம்மந்தி, ப்ரான் கறி, பீட்ரூட் தோரன், மிளகாய், அப்பளம், கொஞ்சமாக பிக்கிள் வச்சுக்கணும். பிக்கிள் என்கிட்ட இல்லை, அதனால் அதில் சேர்க்கல. செம்மீன் சட்டி சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.